இப்போ நான் மாதம் வந்து ஒரு 50,000 வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் இருந்தாலும் 50,000 எங்களுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவை. நான் இல்லைன்னாலும் அவங்களுக்கு 50,000 தேவை. அந்த 50,000 யார் கொடுப்பாங்க? லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னைக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கிளைம் அப்படின்னு வரும்பொழுது ஃபுல்லாக வந்து கிளைம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் புலம்புறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில்? ஒரு டேம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 30,000-40,000 தான் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. பட் அது உங்களுக்கு 1 கோடி 2 கோடி வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும். ஒரு இன்ஜெக்ஷன் 2,36,000 ரூபாய். 17 இன்ஜெக்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு கிளைம் கொடுக்க மாட்டாங்க. பட் 100% கிளைம் கொடுத்துருக்குறோம். வணக்கம் ஈரோடு. இது வாய்ஸ் ஆஃப் ஈரோடு வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸ். பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சேவிங்ஸ் கூட பண்ணுறோம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம ஃபினான்ஷியலி சேஃபாக இருக்கோமா, ஸ்டேபிளாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இதில் ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரோல் ப்ளே பண்ணுது. இன்சூரன்ஸ் வந்து ரியலி ஹெல்ப் பண்ணுதா, இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஸ்கேமா அப்படின்னு சொல்லி. ஸோ இன்சூரன்ஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்க போகுது. இன்சூரன்ஸில் நிறைய விதமான கேள்விகள் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன, ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன, எந்த டைம் பீரியட்ல வந்து இன்சூரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷோல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஷோல வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி, லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சேவிங்ஸா இல்லை வந்து இது வந்து முதலீடா இல்லை இது வந்து லைஃப் சேவிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன, இது வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? ஆக்சுவலாக நீங்களே வந்து ஆன்சரும் கொடுத்துட்டீங்க. அது இன்வெஸ்ட்மெண்டா அல்லது என்னன்னு சொல்லிட்டு. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு லவ்ட் ஒன்ஸ், உங்கள் ஃபேமிலி வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும் சமயத்தில் நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுடைய எக்கனாமிக்கில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ நான் மாதம் வந்து ஒரு 50,000 வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்கேஸ் நான் இருந்தாலும் 50,000 எங்களுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவை. நான் இல்லைன்னாலும் அவங்களுக்கு 50,000 தேவை. அந்த 50,000 யார் கொடுப்பாங்க? இன்கேஸ் நாங்கள் இல்லாத சமயத்தில் அதுக்கு எடுக்கிறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்போ எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இப்போவே எடுத்துக்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? எந்த டைம் பீரியட்ல எடுத்தா நல்லது? லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னைக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இன்கம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு டேர்ம் பிளான் ஆகட்டும், இல்லை ஒரு சேவிங்ஸ் பிளான் ஆகட்டும், எதா இருந்தாலும் நீங்கள் இன்கம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது தான் நீங்கள் எடுக்க முடியும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போட மாட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கூட போடுறது பார்க்குறது உண்டு. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்? மேடம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் ஒரு இன்கமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம்மை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகே. லைஃப் இன்சூரன்ஸில் சைல்டு பிளான் இருக்குது. அதாவது உங்கள் குழந்தையுடைய மேரேஜுக்கோ, ஒரு கல்விக்காகவோ, உயர்கல்விக்காகவோ, அல்லது எங்களுடைய கல்யாணத்துக்காகவோ இந்த மாதிரி போட்டு வரதெல்லாம் சேவிங்ஸ் பிளான். நீங்கள் ஃப்யூச்சரில் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு பிளான்ஸ் இருக்குது. அது வந்து ரிட்டையர்மெண்ட் இன்சூரன்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. இதில் எல்லாம் பேசிக்காக இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் அஷ்யூர்டு, உங்களுடைய ஆயுள் காப்பீடு என்ன அப்படிங்கிறத மெயினான திங்க். மற்ற இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பிளான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வருஷம் 1 லட்சம் ரூபா நீங்கள் கட்டுறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுடைய லைஃப் கவர் 10 லட்சம் மட்டும்தான் இருக்கும். பட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 30,000-40,000 தான் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. பட் அது உங்களுக்கு 1 கோடி 2 கோடி வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும், டிபெண்ட் ஆன் யுவர் ஏஜ். ஸோ இது வந்து எவ்வளோ ஏர்லியராக எடுக்கிறோமோ அவ்வளோ பெனிஃபிட்டாக இதில். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு யங் ஏஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 25 இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணும்போது நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 30,000 தான் ப்ரீமியம் வரும். எனக்கு 45 ஆயிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபா ப்ரீமியம் வரும். ஸோ அப்போ நம்ம இயர்லியில் எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரீமியம் தொகை கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ஆக நம்மளுக்கு ப்ரெஷர், சுகர், வேறு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நிச்சயமாக டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அங்கே மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி தான் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்போ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யங் ஏஜாக இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது மட்டும்தான் பெட்டராக இருக்கும். ஓகே.
ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இப்போ லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாமே பார்க்குறோம். மக்கள் வந்து இது தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க தவறு பண்ணுறாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு இங்கே சூஸ் பண்ணுறது கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துட்ருக்குறாங்க, பாஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எத்தனை வருஷமாக என்னென்ன கொடுத்துட்ருக்குறாங்கன்னு அந்த ஒரு செக் பண்ணணும். ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து ரெகுலர் பேக்கு போகிறேன், இல்லை மந்த்லி பேமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுக்கு. என்னுடைய கொஸ்டின்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மந்த்லி பேமெண்ட் போயிட்டுருக்குறீங்க, மந்த்லி பே பண்ணுற மாதிரி போகிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்துருச்சு, டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபீஸ் கட்டணும், நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கட்டுவீங்க? ஸ்கூல் ஃபீஸ் தான் கட்டுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களது இங்கே டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும், பாலிசி லேப்ஸ் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மந்த்லி டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் மந்த்லியாக எடுக்காமல் இயர்லி பிளான் பண்ணி நீங்கள் இயர்லியாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு எந்த இடத்துலையும் கட் ஆஃப் ஆகாது. அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்போ வந்து இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஏஜென்ட் கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து கன்வே பண்ணுற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சொல்ல மறுத்துடுறாங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும்? லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் கூட மறுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா வந்து மூடி மறைக்காமல் பேசணும் ஃபஸ்ட்டு. இதில் வந்து என்னென்னலாம் மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் தேவைப்படும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிளான்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பாலிசிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பாலிசி சூட் ஆகும் அப்படிங்கிறத அந்த ஏஜென்ட்டுக்கு தான் தெரியும். அந்த ஏஜென்ட் அதை தெளிவாக சொல்லணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்ட் ப்ரீமியம் கம்மியாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரைடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணவே கொடுப்பாங்க. அந்த ரைடர்ஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லி சின்ன ப்ரீமியம் தான் வரும், அதெல்லாம் சொல்லி பண்ணுறதில்ல. கேட்டால் இல்லை கிளைண்ட் வந்து கம்மியாக கேட்குறாரு அப்படிங்கிறத கம்மியாக கொடுக்கக்கூடாது, ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு கொடுக்கணும். ஓகே. ஸோ இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ முதல்லலாம் வந்து இவ்வளோ அப்கிரேஷன் எல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எமர்ஜ் ஆகுது, நிறைய பாலிசிஸ் விதவிதமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்குது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் பாலிசிஸ் பற்றி சொல்ல முடியுமா? முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஒரு 10 years பேக் நாங்கள்லாம் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய 65 வயசு வரைக்கும் தான் கவரேஜ், 75 வயசு தான் அதுக்கப்புறம் கவரேஜ் வந்தது, கடைசியாக 85 வயசு வரைக்கும் தான் கவரேஜ் வந்தது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி 85 இயர்ஸோட கவரேஜ் நிறுத்துகிறாங்க. பட் இப்போ நிறையா கம்பெனியில் 100 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸோட உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் பண்ணுற மாதிரி பிளான்ஸும் வந்துடுச்சு. இன்கேஸ் நான் ரிஸ்க் ஆகிட்டால் மட்டும் இல்லை, நான் லைவில் இருக்கும்போதும் நான் வந்து ஒரு ஏர்னிங் பண்ணணும், எனக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு பேமெண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸும் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பிஸ்னஸ் செக்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார்? இப்போ லோன்ஸ் எடுக்கிறாங்கங்கும்பொழுது அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கும். ஸோ பிஸ்னஸ் செக்டாரில் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து எப்படி ரோல் ப்ளே பண்ணுது? மேடம், பிஸ்னஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையான இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒன்று எம்ப்ளாயி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, இது எல்லாமே பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் ஹெட்டிங்கில் வரும். எம்ப்ளாயி, கீமேன் இன்சூரன்ஸ், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்ட சமயத்தில் நீங்கள் இல்லாத சமயத்தில் உங்களுடைய அந்த 1 கோடியோ 2 கோடியோ அந்த பேமெண்ட் உங்கள் கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு உள்ளுக்குள்ளே போகும். ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து ஏஜென்ட்ஸ் மூலியமாக போகிறாங்க, நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ எது வந்து சேஃபராக இருக்கும் சார்? ஆன்லைனில் வாங்குறது வந்து இப்போது மோர் சீப்பர் அப்படின்னு சொல்லி போகிறாங்க, அப்புறம் நிறைய விஷயங்களுக்காக ஆன்லைனில் போகிறாங்க, சீக்கிரமாக கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆன்லைனில் போகிறது பெட்டரா இல்லை ஒரு ரெப்யூட்டட் ஏஜென்ட் மூலியமாக போகிறது வந்து பெட்டரா சார்? மேடம், ஆன்லைனில் போகிறது வந்து நிச்சயமாக தவறான ஒரு செயல். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிற வந்து IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்ககிட்ட எக்ஸாம் எழுதி கோடு எடுத்துக்கூடிய ஒரு ஏஜென்ட் நீங்கள் போகும்போது அவருக்கு அந்த பாலிசி பற்றி முழுமையான தரவுகள் தெரியும். ரெண்டாவது, ஹிடன் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் தவிர்க்க முடியும். இப்போ நீங்கள் ஆன்லைன் போகிறீங்க, 18,000 ப்ரீமியம் வருதுன்னு சொல்கிறாங்க, சார் எனக்கு 18,000 ப்ரீமியம் அதையும் சொன்னீங்கன்னா டக்குன்னு அவர் வந்து 15,000 13,000 வந்துடுவார். எப்படி வராருன்னு கேட்டால் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் பார். பட் இப்போ நீங்கள் பாலிசி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும், ஒன்றா உங்களுக்கு கோ பேமெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லைனா ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஹிடன் பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் டைரக்ட் ஏஜென்ட் வரும்போது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன நேருக்கு நேர் பார்த்து கேட்க முடியும், பட் ஆன்லைனில் நீங்கள் யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாது. ஈவன் ஒரு ரெசிப்ட் வாங்குறதுனால கூட நீங்கள் தடுமாறணும். அதனால் ஆன்லைனில் போகிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். ஓகே சார். இப்போ வந்து நம்ம ஏஜென்ட் மூலியமாகவே போகிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏஜென்ட்ஸ் மூலியமாக போகிறதுமே கூட நிறைய விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது. என்னென்ன மாதிரியான ஹிடன் சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஏஜென்ட்ஸ் மூலியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் சூழ்நிலைலாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரியெல்லாம் என்ன சார்?
இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜெண்ட் யார் அப்படிங்கிறத முக்கியங்க. ஏன்னா இப்போ நிறைய ஏஜெண்ட்டுகளுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. கோபேமெண்ட்னா என்ன, ஒரு ரைடர்ஸ் ஏன் ஆட் பண்ணணும், நீங்கள் வந்து கன்சூமர் ஐட்டமெல்லாம் எப்படி கவர் பண்ணலாம், கன்சூமர் ஐட்டம் எப்படி கவர் ஆகாமல் போகும், கன்சூமர் ஐட்டத்தில் என்னென்ன ஐட்டமெல்லாம் இருக்குது, அனெக்சர் 1 2 3 4 4 அனெக்சர் இருக்குது கன்சூமர் ஐட்டத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் நிறைய ஏஜெண்ட்டுகளுக்கு தெரியறதில்ல. ஸோ நீங்கள் ஏஜெண்ட்டையும் கரெக்டாக பற்றி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான பதில்கள் இருக்குது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து யோசிக்கிறாங்க. ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்க சார்? ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் முதல்ல என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை முழுமையாக கொடுக்குறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 100% கிளைம் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் இல்லாமல் தான் இருந்தது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பேக் எல்லாமே. இப்போ நிறையா கம்பெனி 100% கிளைம் கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து கிளைம் ஏன் வரதில்லை அந்த மாதிரி ஒரு பயம் வருது அப்படின்னா, நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்களுடைய ஒரிஜினல் கமிட்மெண்ட்டை நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த ஏஜென்ட் அதுக்கு மாதிரி கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அதை பற்றி சொல்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லணும் சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா? ஆக்சுவலி நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து முதலே சொல்லணுங்க மேடம். ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்க்ளோர் பண்ணிங்கன்னா தான் அந்த ஏஜென்ட்னால உங்களுக்கு கிளியராக கொடுக்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் யாரோ ஒருத்தர் ஒரு பிளான் போட்டார் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இப்போ எனக்கு 2 குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு அடுத்த குழந்தை தேவையில்லை. பட் உங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அடுத்த குழந்தைக்கு மெட்டர்னிட்டி கவரேஜ் வர மாதிரி பிளான்ஸ் இருக்குது. பட் இல்லை எனக்கு அவர் அந்த பிளானில் போட்டுக்கிறார் அதே பிளான் கொடுங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் வேஸ்ட்டாக போகும். உங்களுக்கு என்ன பிளான் சூட் ஆகுமோ அந்த பிளானை நீங்கள் கரெக்டான ஏஜென்ட்டை பார்த்து கேட்டுக்கணும். ஓகே சார். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மேடம், ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போலாம் நிறைய புதுசாக பிளான்ஸ் நிறைய வந்துடுச்சுங்க. முதலையெல்லாம் பேசிக் சம் அஷ்யூர்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 15 லட்சம் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் அதுக்குள்ளே மட்டும் செலவு பண்ணுற மாதிரி இருந்தது முதல்ல. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டோம்னா அடுத்த ஸ்டெப்பாக ரீஸ்டோர் அப்படிம்பாங்க, ரீஃபில் இல்லைனா ரீஸ்டோர்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுன்னா, நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துருக்கிறோம், ஒரு 3 லட்சம் ரூபா நம்ம செலவு பண்ணிட்டோம். அடுத்த கிளைமுக்கு போகும்போது எகைன் ஒரு 3 லட்சம் ரூபா செலவாகுதுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 2 லட்சம் தான் இருந்தது, நீங்கள் பேலன்ஸ் 1 லட்சம் ரூபா கட்டுங்கம்பாங்க கம்பெனியில். பட் இப்போல்லாம் அப்படி இல்லை, ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்கள் 5 லட்சம் ரூபா செலவாச்சா உடனே 5 லட்சம் ரூபா ரீஃபில் ஆகும். அப்படி இருக்கிற மாதிரி பாலிசிஸ் நிறையா இருக்குது. இன்னுமே ஓல்டு பாலிசிஸ் இன்னுமே ரன்னிங்கில் தான் இருக்குது. அதுலேருந்து நாம் தான் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அன்லிமிட்டெட் வந்துருச்சுங்க. அதாவது ஒரு சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. 10 லட்சம் ஆனாலும் காசு கொடுப்பான், 10 கோடி ஆனாலும் கிளைம் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் இப்போ நிறைய வந்துட்டாங்க. ஓகே, ஆனால் நிறைய பேர் வந்து கிளைம் அப்படின்னு வரும்பொழுது ஃபுல்லாக வந்து கிளைம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் புலம்புறாங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அப்படிங்கும்பொழுது இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் எல்லாம் வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நாங்கள் போகிறோம் அப்படிங்கும்பொழுது அப்போ தான் வந்து தெரிய வருது ஏதோ ஒரு டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சுகரே இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளைம் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? டிசீஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் தான் டிஸ்க்ளோர் பண்ணுறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ்னால் இங்கே வந்து ஒரு டேம் கொடுக்கும்போதே டோட்டலாக உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு தான் டேம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சுகர் இருந்தது, ஏஜென்ட் நான் கேட்கும்போது நீங்கள் என்கிட்ட சொல்லலை, பட் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கேட்கும்போது சொல்லுவீங்க. ஏன்னா நான் கேட்கும்போது சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 3000 ப்ரீமியம் சேர்த்தி வரும். பட் அப்போ அதுக்காக நீங்கள் வந்து எங்கிட்ட மறைக்கிறீங்க போது டாக்டர்கிட்ட வந்து மறைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கிளைம் கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் ஆகும். பெரும்பாலுமே வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களே வந்து லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் வந்து வச்சுருப்பாங்க, இதுக்கு மட்டும்தான் நம்ம இன்சூரன்ஸ் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லி. எதனால் அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியுமா சார்? அதெல்லாம் முதல்ல இருந்ததுங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த டிசீஸ் அந்த டிசீஸ் தானெல்லாம் கிடையாது. பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே வந்து அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நாங்கள் சொல்லுவோம். ஹெல்த் இன்சூரன்ஸில் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னால் எங்கள் கம்பெனியோட டைப் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ். டைப் இல்லாத ஹாஸ்பிட்டலும் நீங்கள் போய் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வில்லிங்னஸாக இருந்ததுன்னா நாங்கள் கிளைம் கொடுக்குறதுக்கு வில்லிங்னஸாக இருக்கிற கம்பெனிஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்கள் டைப் கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸ் தாண்டி வெளியே நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்து கிளைம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 2 வகையாக இருக்குது. ஒன்று, நாம் அந்த ஹாஸ்பிட்டலும் கம்பெனியும் ஈஸியாக
வித்தின் த டேயில் டையப் ஆகிறாங்க. அந்த மாதிரி கிளைம் நான் கொடுத்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை எல்லாம் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பில்லையும் கொடுத்து நீங்கள் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கிறதுங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து மெட்டர்னிட்டி கவர் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நிறைய பேர் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி கவரேஜ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பிளானாக வச்சுருக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கவரேஜே கிடைக்காது. இன்னும் மினிமம் 1 year 2 year எல்லாம் வெயிட்டிங் பீரியட் வச்சுருக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் 9 months தான் வெயிட்டிங் பீரியடில் இருக்குது. உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவரேஜ் முழுசாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் சேர்த்து கவரேஜ் கொடுக்குறாங்க. அப் டு 90 days வரைக்குமே கவரேஜ் கொடுக்குறாங்க. தடுப்பூசிகள் போகிறதும் அந்த பிளான்லேயே கவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பிளான் நாம் அதை கரெக்டான ஏஜென்ட் பார்த்து கேட்டு எடுத்துக்கணும். ஸோ மெட்டர்னிட்டி கவர் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போ எடுத்துக்கலாம் சார்? இப்போ வந்து மேரேஜ் ஆன உடனே எடுக்கணுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாமா? இது எப்படி? மெட்டர்னிட்டி கவரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுக்கு மேலே தாண்டிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் முதல்ல ஃபேமிலி ஃப்ளோட்டர் இண்டிவிஜுவல் பிளான் இருக்குங்க. இண்டிவிஜுவல் பிளான் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் எடுத்துக்கிறது. ஃபேமிலிங்கிறது டோட்டல் ஃபேமிலிக்கு எடுக்கிறது. இப்போ ஒரு 18 years 20 years ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மெட்டர்னிட்டி கவரேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அவசியமெல்லாம் இல்லைங்க. கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாலே எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு சிலர்லாம் வந்து இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 5 to 6 months அப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது இப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இப்போ 7 monthsலாம் குழந்தை பிறக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஆகும்பொழுது அது கவர் ஆகுமா சார்? கிளைம் கவர் ஆகுமா? அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பாலிசியில் இருக்கக்கூடிய நாம்ஸை பொறுத்து தான், வெயிட்டிங் பீரியட் பொறுத்து தான். எனக்கு தெரிஞ்ச 2-3 கம்பெனியில் 1 year இருக்குது. ஒரு சில கம்பெனியில் 2 years வச்சுருக்காங்க. ஒரே ஒரு கம்பெனியில் 9 months வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அப்படிங்கிறது தான். 9 months அப்படிங்கிறது உங்களுக்கு 9 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி ஆகணும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மெட்டர்னிட்டி கவர் எடுத்தால் பிறக்க போகிற குழந்தைக்கும் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நிறைய குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே வந்து ஒரு சில டிசீசஸ்னால பிறக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாண்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு 3 months அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணுவாங்களா சார்? கவர் பண்ணுறாங்க மேடம். இப்போ என்னுடைய பாஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். வேற எங்கேயும் இல்லை, கவுந்தப்பாடிக்காரரு. அவருக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது ஈரோடு KMCHல. அந்த குழந்தைக்கு பிறந்தோனையுமே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல். 68 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது அந்த குழந்தை. 11,98,000 சம்திங் பில்லுங்க. 100% கிளைம் கொடுத்துருக்குறோம். அது வந்து மெட்டர்னிட்டி கவர் வித் சைல்டு கவரும் இருக்கிற பிளானில் போகனாட்டிக்கு என்னுடைய கிளைண்ட் அவருக்கு நாங்கள் கவர் கொடுத்துருக்குறோம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து இந்த ரூம் ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கிளைம் ஆக மாட்டேங்குது. இது எதனால் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ரூம் ரெண்ட் கிளைம் அப்படின்னா என்ன சார்? மேடம், ரூம் ரெண்ட் கிளைம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிளான் எடுக்கும்போது அந்த பிளானில் 5 லட்சம் ரூபா சம்மசூடு இல்லை ஒரு 3 லட்சம் ரூபா சம்மசூடு வச்சுருக்கிறீங்கன்னா அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு 800 தான் ரூம் ரெண்ட்டு, 5 லட்சம் ரூபாய்க்கு 1200 தான் ரூம் ரெண்ட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சில பிளானில். அந்த மாதிரி பிளானுக்கு போனீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ரூம் ரெண்ட் வந்து அதுக்கு கேப்பிங் இருக்கு தான் செய்யும். மோஸ்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீமியம் சைஸ் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காக ரூம் ரெண்ட் கேப்பிங் போட்டுருவாங்க. பட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் வந்து அன்லிமிட்டட் ரூம் ரெண்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய ஒரு கிளைண்ட் கோயம்புத்தூர் ராயல் கேரில் வந்து ஷூட் ரூம் எடுத்து ஒரு நாளைக்கு 10,250 ரூபா ரூம் ரெண்ட்டை நான் கொடுத்துருக்குறேன், கிளைம் கொடுத்துருக்குறோம். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸு சார்? இப்போ வந்து அன்லிமிட்டட்க்கும் இந்த ரூம் ரெண்ட் கிளைம் சொல்கிறீங்களே, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை எப்படி? ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும் மேடம். அது ரொம்ப அதிகமாக ஆகாதுங்க. ஒரு 400 200 தான் ஆகும். பட் அதெல்லாம் வந்து ஏஜென்ட் பார்த்து பண்ணி கொடுக்கணும். ஏஜென்ட் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். என்னென்னலாம் எனக்கு இருக்குது, எதெல்லாம் இல்லைங்கிறத நாம தான் தெளிவாக சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் கேட்குறேன், இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. மேடம், பொண்ணு இல்லைங்க. அன்லிமிட்டட் ரூம் ரெண்ட்டுக்கும் சிங்கிள் ஏசி ப்ரைவேட் ரூம் ரெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 420 ரூபா, 5 லட்சம் ரூபாய்க்கு. நம்ம அதை பார்த்து 420 ரூபாய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரூம் கேப்பிங் எல்லாமே வரத்தான் செய்யும். இப்போ நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த சீப்பஸ்ட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி போவாங்க இல்லைங்களா? ஸோ சீப்பஸ்ட் ப்ரீமியம் அப்படின்னு போகும்பொழுது எவ்வளோ சேஃபராக இருக்குது சார் அது? சீப்பஸ்ட் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு கிளைம் சீப்பாக வேணும், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா எனக்கு செலவாகுதுன்னு 5 லட்சம் ரூபா கம்பெனி கொடுத்தா போதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ரீமியத்துக்கு போய்க்கலாம். பட் எனக்கு நான் எதுக்காக போடுறனோ அந்த ஃபில்ஃபில் எனக்கு முழுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிளைமில் வந்து ப்ரீமியம் சைஸை பார்க்காம உள்ளுக்குள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்காக போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகி போகிறாங்க அப்படிங்கும்பொழுது இப்போது
சுகர் இருக்குது அப்படின்னு முதலே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. சுகர்னால வந்து கிட்னிஸ் சம்மந்தமாக வந்து பிரச்சனை வரும், கால் சம்மந்தமாக பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நிறைய எடுப்பாங்க. அது ட்ரீட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு வைங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம கிளைம் கொடுக்குறோம் அப்படின்னா அது 100% கிளைம் எடுத்துக்கலாமா சார்? அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சுகர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 36 நாள் 40 நாள் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் ஆக்சிடென்ட் கிளைம் கிடைக்குமே ஒழிய உங்களுக்கு அந்த சுகர் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டானது காஸ்ட் கிடைக்காது. இப்போ நம்ம கிளைம் அந்த இதில் வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். 100% கிடைக்குங்க. டிக்ளரேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 31வது நாள்லேருந்து கவரேஜ் வரக்கூடிய பிளான்ஸ் இப்போ நிறையா இருக்குது. அது ஏதாவது க்ரைட்டீரியாஸ் இருக்கா சார்? சுகர்னா இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா சார்? ஆமாங்க மேடம். ஏன்னா இப்போ உங்களுக்கு சுகர் வந்து இப்போ இங்கே பாயிண்ட் லெவலில் தான் சொல்லுவாங்க. 6.5 இருந்ததுன்னா நார்மல், 7.5 இருந்ததுன்னா மிடில், 8.5 போச்சுன்னா ஹையர் லெவல்னு அர்த்தம். உங்களுக்கு 8.5 இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பாலிசியே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு 20,000 30,000 தான் ப்ரீமியம் எனக்கு கட்டுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு ரிஸ்க் 10 லட்சம் 5 லட்சத்துக்கு வரும். அதுக்கு நான் பேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஸோ நான் அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ இதுலேயே வந்து கேட்டகரிஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கா சார்? மேடம், லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது யார் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா 20,000 நீங்கள் ப்ரீமியம் கொடுப்பீங்க. உங்களுக்கு சுகர் வந்து ஒரு 320 இருக்குதுன்னு நினச்சிக்கிங்களேன், தப்பாக நினைக்காதீங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா நான் 4 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணணும். அந்த ரிஸ்க் நான் எடுக்கணும். முதலே உங்களுக்கு பாலிசி வேணும்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்காக போகிறோம், அந்த நிமிஷத்தில் தான் நம்மளுக்கு சுகர் இருக்கிறதே தெரிய வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? மேடம், அந்த மாதிரி கிளைம்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு சுகரே இல்லை, இன்டிமேட்டாக வந்திருக்குது அப்படிங்கிற டைமில் நாங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி கிளைம் வாங்கி கொடுத்துருவோம். அப்படி இருக்கும்பொழுது 100% கிளைம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதில் வந்து பார்ஷியல் அமௌண்ட் தான் வந்து கிளைமில் வந்து டிடக்ட் பண்ணுறாங்க. ஸோ 100% கிளைம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மேடம்? இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ஐட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டத்தை கவர் பண்ணுறதே இல்லை. கன்சியூமர் ஐட்டம் அப்படிங்கிறது ஒரு அனெக்சர் 4 இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில். அந்த 4ல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கம்பெனிக்கு மேலே 2க்கு மேலே யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அனெக்சர் 1 and 2 மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 2 கம்பெனி மட்டும் தான் அனெக்சர் 1, 2, 3, 4 4மே கவர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சியூமர் ஐட்டத்தோடைய காஸ்ட் ஆஃப் த பில் மினிமம் 10 to 15% அந்த டோட்டல் பில்லில் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு 100% கிடைக்கிறதில்ல. பட் நீங்கள் வந்து பாலிசி எடுக்கும்போது வந்து அந்த கன்சியூமர் ஐட்டமும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருந்தீங்க, ரைடர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 100% கிளைம் கிடைக்கும்.